Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அதிவேகத்தில் சென்று விபத்து ஏற்படுத்திய லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். கொல்லம்பரம்பு சந்திரகிரி பகுதியில் உள்ள குவாரியிலிருந்து லாரியில் சரள் மண் எடுத்துச் செல்லப்படுகிறது. முத்துக்குமாரபுரம் கிராமம் வழியாக செல்லும் லாரிகள் அதிக பாரத்துடன் மின்னல் வேகத்தில் செல்வதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிவேகமாக சென்ற லாரி சாலையோரம் இருந்த குடிநீர் குழாயை சேதப்படுத்தியதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் லாரியை சிறைப்பிடித்தனர். இதுகுறித்து விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளுக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சிவகாசி அருகே பொது கழிப்பறையை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாமன்ற கவுன்சிலர் தீக்குளிக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்தங்கல் செங்குளம் கண்மாய் நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட பொது கழிப்பறையை 8வது வார்டு மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள பொது கழிப்பறையை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதால் மாற்று ஏற்பாடு செய்யாமலேயே பொது கழிப்பறையை இடிக்க வருவாய்த்துறையினர் முற்பட்டனர். இதனால் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து அவரது கட்சியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் துரைபாண்டியன் உடலில் பெட்ரோலை ஊற்றி கழிப்பறை கட்டிடம் மேல் ஏறி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே கண்மாய் தூர்வாரப்படாத நிலையில் 32 லட்சம் ரூபாய் செலவழித்ததாக போலியாக கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொம்மிநாயக்கம்பட்டியில் உள்ள தம்பிநாயக்கன் கண்மாய்க்கு செல்லும் வழித்தடம் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் அம்ரித் சரோவர் திட்டத்தில் 32 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரப்பட்டதாக கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளதை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தூர்வாரும் பணியே நடைபெறாத நிலையில் 32 லட்சம் ரூபாய் செலவழித்து விட்டதாக மோசடியாக கல்வெட்டு வைத்துள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் நீர்நிலைகளை துணிந்து ஆக்கிரமிப்பு செய்ததுடன் நிதி மோசடியில் ஈடுபடுவதும் அதிகரித்துள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வயலூரில் வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்வுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் தாமதமாக வந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். பட்டா வழங்கும் நிகழ்வு 10 மணிக்கு தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 12 மணி வரையிலும் திருவள்ளூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் VG ராஜேந்திரன் வரவில்லை. மேலும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கூட வழங்காமல் அதிகாரிகளும் திமுக MLAவும் மக்கள் மீது அக்கறையின்றி செயல்பட்டதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் அழகர் மலைப்பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகளை காட்டெருமைகள் உண்ணும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வனப்பகுதியில் முறையான தண்ணீர் வசதிகள் இல்லாத காரணத்தால் மலையடி வாரத்திற்கு வரும் காட்டெருமைகள் அங்கு கொட்டப்பட்டுள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை உண்ணுவதால் அவை உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடியா அரசின் நிர்வாகத்தில் உள்ள வனப்பகுதிகளில் காட்டெருமைகளுக்கு முறையான தண்ணீர் தொட்டிகளை அமைக்க வேண்டுமென கோரிக்கை வலுத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பயன்பாடற்று இருக்கும் நூற்பாலையை மகளிர் சுய உதவிக் குழுவினர்களுக்கு வழங்க கோரிக்கை எழுந்துள்ளது. முதலூர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த நூற்பாலை கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது. இதனால் அந்த நூற்பாலை கட்டிடம் தற்போது பயன்பாடற்று விரிசல் விழுந்த நிலையில் சமூக விரோதிகளின் புகலிடமாக மாறி வருகிறது. எனவே அந்த கட்டிடத்தை மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு தொழில் வாய்ப்பினை தரும் வகையில் புதுப்பித்து தர விடிய அரசை அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் புதிய பயணியர் நிழற்குடையை முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். விராலிமலை சட்டமன்ற உறுப்பினரான சி விஜயபாஸ்கரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பயணியர் நிழற்குடையை அவர் திறந்து வைத்தார். இதில் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் சதன் பிரபாகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.